பருத்திக்கான இறக்குமதி வரியை உடனடியாக ரத்து செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பருத்தி விலை உயர்வால் நூல் விலை உயர்ந்து ஜவுளி, ஆயத்த ஆடை தொழில் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக ஊரக மற்றும் நகர்ப்புற பெண் தொழிலாளர்கள் இத்துறை வாயிலாக நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்று வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பருத்தி உற்பத்தி குறைவு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளின் அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணங்களாகவும் எனவும், பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் கண்டி ஒன்றுக்கு 54,700 ரூபாயில் இருந்து 67,700 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும், அதே நேரத்தில் நூல் விலை கிலோவுக்கு 301 ரூபாயிலிருந்து 330 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். மூலப்பொருட்களின் இருப்பை உறுதி செய்யும் பொருட்டு தற்போதுள்ள 11% பருத்திக்கான இறக்குமதி வரியை முழுவதுமாக ரத்து செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். The Chennai Silks in Mega Summer Sale. பருத்திக்கான இறக்குமதி வரியை உடனடியாக ரத்து செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பருத்தி விலை உயர்வால் நூல் விலை உயர்ந்து ஜவுளி, ஆயத்த ஆடை தொழில் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக ஊரக மற்றும் நகர்ப்புற பெண் தொழிலாளர்கள் இத்துறை வாயிலாக நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்று வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பருத்தி உற்பத்தி குறைவு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளின் அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணங்களாகவும் எனவும், பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் கண்டி ஒன்றுக்கு 54,700 ரூபாயில் இருந்து 67,700 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும், அதே நேரத்தில் நூல் விலை கிலோவுக்கு 301 ரூபாயிலிருந்து 330 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். மூலப்பொருட்களின் இருப்பை உறுதி செய்யும் பொருட்டு தற்போதுள்ள 11% பருத்திக்கான இறக்குமதி வரியை முழுவதுமாக ரத்து செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை உடனடியாக ரத்து செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பருத்தி விலை உயர்வால் நூல் விலை உயர்ந்து ஜவுளி, ஆயத்த ஆடை தொழில் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக ஊரக மற்றும் நகர்ப்புற பெண் தொழிலாளர்கள் இத்துறை வாயிலாக நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்று வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பருத்தி உற்பத்தி குறைவு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளின் அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணங்களாகவும் எனவும், பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் கண்டி ஒன்றுக்கு 54,700 ரூபாயில் இருந்து 67,700 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும், அதே நேரத்தில் நூல் விலை கிலோவுக்கு 301 ரூபாயிலிருந்து 330 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். மூலப்பொருட்களின் இருப்பை உறுதி செய்யும் பொருட்டு தற்போதுள்ள 11% பருத்திக்கான இறக்குமதி வரியை முழுவதுமாக ரத்து செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார்.